வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஆர்ஆர் ரீட்ரீட்ன்ற ரெசார்ட்டுக்கு த்ருவியும் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவனும் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கட்டுன்றனால இங்கே வந்து நானே என் கசின்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். கேப் புக் பண்ணி ரீச் ஆகிட்டோம். மோஸ்ட்லி பெங்களூர்லேருந்து ஒரு 40 to 45 கிலோமீட்டர்ஸ் வந்துடும். சித்தி பொண்ணுது பர்த்டே இருந்துச்சு. சரி, அதையும் செலிப்ரேட் பண்ணிடலான்ற ஒரு பிளானில் தான் போனோம். போயிட்டு அங்கே செலிப்ரேஷன் முடித்தோம். த்ருவ் வந்து அவங்க அத்தையோட செம்மையாக விளாண்டுட்டு இருந்தான், என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். செம்ம ஹாட் சீசன். காலையிலேருந்தே ரொம்ப முடியல. ஒரு 2-2:30 வரைக்குமே செம்ம வெயில். அதுக்கப்புறம் கிளைமேட் அதுக்கு ஆப்போசிட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் ஜோர் மழை இல்லை, பட் ஆனால் ஃபுல் மூடியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட். பெங்களூரில் மழையை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த கிளைமேட் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நாங்கள் அங்கே வந்து ஜிப்லைன் இருந்துச்சு, சைக்கிளிங் இருந்துச்சு, குழந்தைங்க விளையாடுற மாதிரி எல்லா ப்ளே ஏரியாஸும் இருந்துச்சு, ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். மோஸ்ட்லி இந்த குழந்தைங்க வந்துட்டு இந்த அட்வென்ச்சரஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தது எல்லாமே குழந்தைங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எல்லாம் சின்ன பசங்க ரொம்ப பயப்படுவாங்கன்னு பார்த்தோம், பட் ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு டென்ட் ஏரியாஸ், ஸோ டென்ட் ஹவுஸ் இருக்கிற இடம். அப்புறம் லஞ்சுக்கு போனோம். லஞ்ச் ஏரியா வந்துட்டு நல்லா இருந்துச்சு, செம்ம நீட்டாக வச்சுருந்தாங்க. லஞ்ச் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. மோஸ்ட்லி 5க்கு வந்துட்டு நீங்கள் 4 or 3 கொடுக்கலாம். லஞ்ச் எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெஜ் நான்வெஜ் போத்தும் இருந்துச்சு. ப்ரிஃபரபுளாக நீங்கள் எடுத்துக்கலாம். பஃபே சிஸ்டம். த்ருவ் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுவோன்னு தெரியாமல் இருந்தோம். ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு போனனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம். எல்லா கேம்ஸும் கவரப் பண்ணோம். பெரியவங்க எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். குழந்தைங்க வந்து காலையிலேருந்தே ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு அப்புறம் ஃபைனலி ஸ்விம்மிங் பூல் போனாங்க. மழையும் ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்க நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளியிலன்னு போனால் தான் டைம் வந்து நல்லா போகும். எவ்வளோ தான் மைண்ட் அப்செட்டாக இருந்தாலும் வெளியில் ரெசார்ட் அப்படின்னு போயிட்டோனாலே நம்ம வந்துட்டு மூடே சேஞ்ச் ஆகிடும். இவங்கெல்லாம் வந்து என்னோட ஃபுல்லாக மீட்டப்புன்னு போயிட்டாலே நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ரீல்ஸ் செஞ்சுருவோம். அந்த ரெசார்ட்டோட ரீல் இது. ரெயின் டான்ஸ், வாட்டர் டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. கேப் புக் பண்ணி கிளம்பிட்டோம். இதெல்லாம் அங்கே எடுத்த ஃபோட்டோஸோட பிக்ஸ். ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்கேன். பெஸ்ட் பிக்ஸ் ஆஃப் தி ரெசார்ட். இந்த வெக்கேஷனை உங்கள் ஃபேமிலியோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ அதை முதல்ல பண்ணுங்கள். தேங்க்யூ.